கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது நம்மளுடைய உணர்வை சார்ந்ததல்ல, கீழ்ப்படிதலை சார்ந்ததாய் இருக்கின்றது. இந்த பிலிப்பியர் 4:4 என்பது ஏதோ ஒரு தேவ ஆலோசனை இல்லைங்க, இது தேவ கட்டளை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ வார்த்தையை ஒரு கட்டளையாக நமக்கு தருகின்றார். என்ன சொல்றாருங்க? எல்லாரும் எப்படி இருக்கு? கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். மீண்டும் நான் சொல்றேன், சந்தோஷமாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த சந்தோஷமாய் இருக்கின்றது ஒரு தீர்மானம் என்று நான் சொல்றேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தங்களுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். நீங்களும் நானும் நடக்கின்ற இந்த வாழ்க்கையின் நடை நம்மளுடைய சொந்த பார்வையின் மூலமாக அல்ல, விசுவாசத்தில் நடக்கின்றோம் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் தேவ பிள்ளை இந்த பூமியில அவர்கள் தனித்து நிற்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கும் என்றால், அவர்களுடைய சூழ்நிலைக்கு அவர்கள் எப்படி பதில் தருகின்றார்கள் என்பதுதான் ஒரு தேவ பிள்ளையை அடையாளம் காமிக்கின்றது என்று நான் சொல்லுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் சொன்ன வண்ணமாக ஏதோ ஒரு வார்த்தையை எழுதி மற்றவர்களை செய்யும்படியாக சொல்லவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில அனுபவமாக, தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறையாக மாற்றிக்கொண்ட சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அழகாக மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் அது எழுதின அந்த நாட்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்ததை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக சில யூதர்கள் எழும்பி அவர் மேல தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை கைது செய்யும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார். அவங்க கைது செய்யப்பட்ட அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆளுநர்களுக்கு முன்பதாக நின்ற பொழுது ஒரு மனிதன் என்ன பண்றான்? அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல இருந்து லஞ்சம் வரும்னு காத்து கொண்டு இருக்கிறான். அதனால அவரை சிறைச்சாலையில போட்டு வைக்கிறான். இன்னொரு மனிதன் அவருடைய கதையெல்லாம் கேட்டு விட்டு யூதர்களை பிரியப்படுத்தணும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை மீண்டும் சிறைச்சாலையில வைக்கிறான். அப்படின்னா ஒரு 2-3 வருடங்கள் பக்கம் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் ஒரு சாதாரண ஒரு சிறைச்சாலையில் அப்படியே விழுந்து கிடக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்ய முடியல. அவர் எதற்காக அழைக்கப்பட்டாரோ அதை அவர் நிறைவேற்ற முடியாமல் ஒரு சாதாரண ஒரு கைதியை போல சிறைச்சாலையில் காணப்படுகின்றார். அங்கிருந்து அவர் ரோமா பட்டணத்திற்கு அவரை பிரயாணம் செய்து அனுப்பும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்ட பொழுது, கப்பலில் அவர் பிரயாணம் பண்ண பொழுது மிகப்பெரிய ஒரு புயல் அதை அடித்து முழு கப்பலுக்கு சேதமாகி எல்லாரும் ஒரு தீவில் அங்கே அவர்கள் சிக்கி அவர்கள் இன்னொரு கப்பலுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அங்கிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமா பட்டணத்திற்கு வந்த உடனே அந்த ரோமா பட்டணத்துக்கு வந்த பின்பதாகவும் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த மற்ற ஊழியர்கள் பவுலை குறித்து மிக தரக்குறைவாக பேசுகிறார். இவர் என்ன இந்த பெரிய ஆள் இது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று பல விதங்களில் பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இவருக்கு தான் பிலிப்பியர் பட்டணத்தில் இருந்து விசுவாசிகள் உற்சாகப்படுத்தி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு, நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி எழுதியிருக்க வேண்டியது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவும் சந்தித்து, இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ வேதனையை சந்தித்து அவர் தைரியத்தோட பிலிப்பியர்ல இருந்த விசுவாசிகளை பார்த்து சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியா இருங்க, மீண்டும் நான் உங்களை பார்த்து சொல்றேன் கர்த்தருக்குள் நீங்கள் திடமனதா இருங்கள் என்று அவர் அவ்வளோ ஒரு தைரியத்துடன் தேவ வார்த்தையை அவர் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டார். அப்படி என்றால் அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில அவருடைய சந்தோஷம் அவருடைய சூழ்நிலையை சார்ந்ததா இல்லை. அவருடைய சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பிறப்பித்த ஒரு அற்புதமான நிலையுள்ள யாராலும் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு பிரச்சனையும் அதை எடுக்க முடியாத அளவிற்கு அவருக்குள் அந்த சந்தோஷம் பொங்கி கொண்டே இருந்தது. உங்களையும் பார்த்து சொல்றேன், இதுதாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு சாட்சி. மனிதன் எவ்வளோ தூரம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு
உங்களுக்குள் இருக்கின்ற விசுவாசத்தையும் உங்களுக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தையும் சத்ருவானவனை திருட அனுமதி கொடுக்காதீர்கள் என்று காலையில் உங்களை பார்த்து சொல்றேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களை பார்த்து சொல்றேன். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கின்றதுங்க. நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். அவர் ஒரு கல் அல்ல, அவர் ஒரு சிலை அல்ல. அவர் உயிரோடு இருந்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆளுகை செய்கின்ற, அனுதினமும் நடத்துகின்ற அற்புத உண்மையுள்ள மாறாத நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நன்மையை செய்வார். இதுதாங்க நம்முடைய சந்தோஷத்தின் ஊற்றும் காரணமாக இருக்கின்றது.